வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குழந்தைகளுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் ஒப்பந்தத்தை புதுவை அரசு 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. சுற்றுலா படகுகள் இயக்க விண்ணப்பித்து 1 வருடமாகியும் அனுமதி தராமல் மீனவர்களை அடிமைகளைப் போல் அதிகாரிகள் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இளம் பெண் குளிப்பதை எட்டி பார்த்ததாக புது மாப்பிள்ளை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இந்து முன்னணி நிர்வாகி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். குழந்தைகளுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் ஒப்பந்தத்தை புதுவை அரசு 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கால நீட்டிப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் கையொப்பமானது. சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், துணை இயக்குநர் ரகுநாதன், நோடல் அதிகாரி சரவணன், அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அரங்காவலர் சுகன்யா ஆகியோர் உடனிருந்தனர். சுற்றுலா படகுகள் இயக்க விண்ணப்பித்து 1 வருடமாகியும் அனுமதி தராமல் மீனவர்களை அடிமைகளைப் போல் அதிகாரிகள் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து தங்களது சொந்த பணத்தில் சுற்றுலா படகுகள் வாங்கி அதற்கான அனுமதிக்கு விண்ணப்பம் செய்து 1 வருட காலமாக அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதால் முதலீடு செய்த மீனவர்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா படகு அனுமதிக்காக 10க்கும் மேற்பட்ட துறைகளின் அனுமதி பெற்று ஓராண்டிற்கான இன்சூரன்ஸ் தொகையை செலுத்தி அதன் காலக்கெடுவும் முடிவுற்ற நிலையில் இதுவரை சுற்றுலா படகுக்கான அனுமதியை அரசால் வழங்க முடியவில்லை. ஆனால் சுற்றுலா குரூஸ் சொகுசு கப்பலுக்கு மட்டும் 10 தினங்களுக்குள் அனுமதி வழங்கப்பட்டு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் தங்களது முழு ஒத்துழைப்பையும் மனதார வழங்கினர். ஆனால் ஒரு ஏழை மீனவன் வட்டிக்கு கடன் வாங்கி ரூபாய் 6 லட்சம், ரூபாய் 7 லட்சத்தில் ஒரு சிறிய படகு செய்து படகு விட அனுமதி கேட்டால் இந்த அரசு அந்த அனுமதி கேட்கும் மீனவர்களை அடிமைகளை விட கேவலமாக நடத்தி வருகின்றனர். சுற்றுலாவை பயன்படுத்தி சுய தொழில் புரிவோருக்கு துணை நிற்க வேண்டிய சுற்றுலாத்துறையின் செயல்பாடு பல துறைகளுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டாகும். மீனவர்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். அஞ்சல் துறையை மேம்படுத்தும் பணி நடக்க உள்ளதால் வரும் 4ஆம் தேதி அனைத்து சேவை பணிகள் நடக்காது என அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அஞ்சலக முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஞ்சல் துறையின் புதிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் 2.0 வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சேவையை தடையற்ற மற்றும் பாதுகாப்பான முறையில் பரிவர்த்தனைகள் செயல்படுத்தப்பட உள்ளது. எனவே வரும் 4ஆம் தேதி சேவை இல்லாத நாளாக அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி கோட்டத்திற்கு உட்பட தபால் நிலையங்களில் எந்த சேவையும் நடக்காது. புதிய தொழில்நுட்பம் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய இந்த இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் துரித டிஜிட்டல் சேவை பெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சேவை இல்லா நாளை கருதி தங்கள் அஞ்சல் சேவைகளை முன்கூட்டியே பெற கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து 2025ஆம் ஆண்டு ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் 2025ஆம் ஆண்டு ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட பல வகை மரங்கள், வாழை, பூக்கள், மரவள்ளி, நெகிழி, மூடாக்கு போன்ற காய்கறிகளுக்கு
சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் விவசாயிகள் தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகத்தில் வரும் 22ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விண்ணப்பங்களை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகத்திலோ அல்லது புதுச்சேரி தோட்டக்கலை அலுவலகத்திலோ வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையில் ஆட்சேர்ப்புக்கான போட்டித் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ANM மருந்தாளுநர், ECG தொழில்நுட்ப வல்லுநர், அறுவை சிகிச்சை அரங்கு உதவியாளர் மற்றும் சுகாதார உதவியாளர் பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்புக்கான போட்டித் தேர்வு கடந்த 13ஆம் தேதி நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தேர்வு வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்புக்கான போட்டித் தேர்வு கடந்த 20ஆம் தேதி நடக்க இருந்தது. இந்த தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தேர்வு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடக்கிறது. போட்டித் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்த பின் ஆட்சேர்ப்பு வலைத்தளம் மேலும் புதுப்பிப்புகளுக்கு விண்ணப்பதாரர்கள் போர்ட்டலில் வெளியிடப்படும் என அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்து முன்னணி நிர்வாகி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்த நகரை சேர்ந்தவர் துரை இந்து முன்னணியில் நிர்வாகியாக உள்ளார். இவருக்கு ரேகா என்ற மனைவியும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். கனகன் ஏரி அருகே தனக்கு சொந்தமான இடத்தில் செங்கல், மணல், ஜல்லி விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மாலை தனக்கு சொந்தமான இடத்தில் தலை நசுங்கிய நிலையில் ரத்த வெள்ளத்தில் துரை கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பநாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் சோதனை செய்தனர். பள்ளி முடிந்து வந்த துரையின் மகள் மற்றும் மகன்கள் போலீசாரிடம் கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் மனதை உலுக்கியது. போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் சொத்து தகராறில் கொலை நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 7 நபர்களிடம் 8.57 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரியை சேர்ந்த பெண் ஒருவரை அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு வங்கியிலிருந்து பேசுவதாக தெரிவித்தார். வங்கியில் KYC அப்டேட் செய்ய வேண்டும் என கூறினார். மொபைல் போனுக்கு வந்த OTP எண்ணை மர்ம நபருக்கு அனுப்பினார். அவரது வங்கி கணக்கிலிருந்து 98,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. லாஸ்பேட்டை சேர்ந்த நபரிடம் பேசியவர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறினார். அதை நம்பி அவர் 50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். முதலியார்பேட்டை சேர்ந்த பூபாலகிருஷ்ணன் பூச்செடிகள் ஆர்டர் செய்து முன்பணம் 45,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். மதகடிப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அறிமுகம் இல்லாத நபர் டெலகிராம் குரூப்பில் இணைந்தார். அதில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறினார். அதை நம்பி பல்வேறு தவணைகள் மூலம் 6.45 லட்சம் ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 90,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். முதலியார்பேட்டை சேர்ந்த நபர் 6,000 தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் 13,000 அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இளம்பெண் குளிப்பதை எட்டி பார்த்ததாக புது மாப்பிள்ளை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாகூர் அடுத்த பனையடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜகுரு. சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய எதிர் வீட்டில் இருக்கும் பெண் குளிக்கும் பொழுது மாடியில் இருந்து இவர் எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து அந்த பெண் தன்னுடைய கணவரிடம் அது குறித்து கூறியிருக்கிறார். அது குறித்து கேட்க சென்ற பொழுது அவருக்கும் ராஜகுருவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குவாதம் குறித்து தன்னுடைய மனைவியின் தம்பி தினேஷ் பாபுவிடம் கூறியிருக்கிறார் பெண்ணின் கணவர். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு ராஜகுருவிடம் சென்றார் தினேஷ் பாபு. அன்றைய தினம் பனையடி குப்பத்தில் நண்பர் ஒருவரின் மீன்குட்டை கொட்டகையில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜகுருவை எழுப்பி தினேஷ்குமார், என் அக்கா குளிக்கிறதை எட்டி பார்க்கிறாயா என்று கேட்டு இரும்பு தடியால் தாக்கியிருக்கிறார். தொடர்ந்து அவருடன் வந்த நண்பர்கள் ராஜகுருவை இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் தடியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். அதில் பலத்த காயமடைந்த ராஜகுருவை மீட்க தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பிறகு
மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ராஜகுரு சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். அதையடுத்து பெண்ணின் தம்பி தினேஷ் பாபு மற்றும் அவரது நண்பர்களான ஷர்மா, முகிலன், சுமித், அச்சுதன் உள்ளிட்டவர்களை கொலை வழக்கில் போலீசார் கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட ராஜகுருவுக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கிராமத்தில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 31 லட்சம் செலவில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் கலிபெருமாள் மற்றும் கிராம முக்கியஸ்தவர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முறைகேடுகளில் ஈடுபடும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தாயின் ஓட்டலில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு 25,000 கல்வி உதவித்தொகையினை, கிரிக்கெட் போட்டிக்கு ரூபாய் 25,000, காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன், திருவேங்கடம், சிவகுமார், முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், செல்வகாந்தி, ராஜன், ராஜலட்சுமி, தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியங்கப்போ தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு செட்டிகுளம் பகுதியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியங்கப்போ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு செட்டிகுளம் பகுதியில் கருமாதி கொட்டகை புதியதாக கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு 2023-24 ஆண்டு நிதியிலிருந்து ரூபாய் 13,76,348 லட்சம் மதிப்பீட்டில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜைகள் செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் மண்டல பூஜை பூர்த்தியினையொட்டி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைவதையொட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வருகை புரிந்த பாடகர் மனு பக்தி பரவசத்துடன் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பிரபல பாடகர் மனு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். சாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் அவசரமாக மணக்குள விநாயகரை தரிசனம் செய்த அவர் விறுவிறு என்று கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
குழந்தைகளுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் ஒப்பந்தத்தை புதுவை அரசு 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. சுற்றுலா படகுகள் இயக்க விண்ணப்பித்து 1 வருடம் ஆகியும் அனுமதி தராமல் மீனவர்களை அடிமைகளைப் போல் அதிகாரிகள் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இளம் பெண் குளிப்பதை எட்டி பார்த்ததாக புது மாப்பிள்ளை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இந்து முன்னணி நிர்வாகி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.